ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் இருலகத்திற்கு அற்புடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, இன்னும் வாழப்போகின்ற அத்துணை மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற ஒரு சிறந்த பிரார்த்தனையோடு, அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக ரமலான், துல்கஅதா, துல்ஹஜ் போன்ற புனித மாதங்களை அடைந்து அதிலே நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை செய்து மேலும் ஒரு புனித மாதத்தை அடைந்து அதில் புனித நாளான ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோற்று முந்திய ஒரு வருட கால பாவத்தின் பரிகாரமாக அந்த நோன்பை இங்கு வைத்தவர்களாக, மேலும் அந்த நோன்பை நிறைவேற்றியவர்களாக மேலும் ஒரு சிறந்த நாளில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களில் எல்லாம் நமக்கு உடல் ஆற்றலையும் தந்து மேலும் அவனை வழிபடுவதற்கான எல்லா வாய்ப்பினையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்ததற்காக வேண்டி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் அவனுக்கு நன்றி செலுத்துமாறு உபதேசித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த ஜும்ஆவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி எதை பற்றி அப்படின்னு சொன்னா பெருந்தன்மை. அன்பார்ந்தவர்களே, இந்த பெருந்தன்மை என்பது நம்முடைய எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல நாம அதை சொல்லியிருப்போம், அல்லது பிற மனிதர்கள் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அவர் நல்ல மனுஷர், அவரு பெருந்தன்மையோட நடந்து கொண்டார் என்பதாக சொல்லியிருப்போம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து இவர் பெரிய மனுஷரோட நடந்துகிட்டாரு, பெருந்தன்மையோட நடந்துகிட்டாரு என்பதாக நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பெருந்தன்மை என்பது மக்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை நமக்கு கூறும் பொழுது, இன்னமா புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம், நான் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டதின் நோக்கமே லியுதம்மிம மகாரிமல் அக்லாக்,
நற்பண்புகளை நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்படி அந்த நற்பண்புகளில் ஆக உயர்ந்த மிகச்சிறந்த பண்பாக இருக்கக்கூடியதுதான் இந்த பெருந்தன்மை என்பது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை விட பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அமல்கள் தான் அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்காங்க. அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை நம்ம எடுத்து பார்த்தாலும் அதுலயும் பிற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை குறித்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமல்களையும் நமக்கு எச்சரித்து காமிப்பான். உதாரணமா தொழுகையை எடுத்து பார்க்கலாம். அந்த தொழுகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து மனிதர்களும் சமந்தான், பணக்கார ஏழை என்பது கிடையாது, கலர் வித்தியாசம், உங்கள நிறத்தால வேறுபாடு கிடையாது, மதத்தால வேறுபாடு கிடையாது, அனைவரும் சமந்தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கான். மேலும் நோன்பை பாருங்க. நோன்பு ஏழைகளுடைய பசிய மற்றவர்களுடைய பசியை அறிந்து நாமளும் அவர்களுக்கு தான தர்மங்கள் அதிகமா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஜக்காத், ஹஜ், அனைத்து காரியங்களையும் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிற மனிதர்களோடு நாம நடக்கக்கூடிய அந்த விதத்தை அழகான முறையில ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் அனைத்து அமல்களுமே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்படி கடமையாக்கப்பட்ட அனைத்து அமல்களிலும் அந்த நற்பண்புகளை குறித்து பேசுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அனைத்துமே அவன் நற்பண்புடையவனாக ஆகுவதற்காக மட்டும்தான் என்பதுதான் இதுல இருந்து குறிக்கும். அன்பார்ந்தவர்களே, அப்படி நாம நம்மள அழகான முறையில பண்புடையவர்களாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு தான் இந்த பெருந்தன்மை என்பது. அன்பார்ந்தவர்களே, நாம இந்த பெருந்தன்மையை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பெருந்தன்மை என்பது யாரோ சொல்லிவிட்டு யாரோ செஞ்சு விட்டு போன ஒரு காரியமோ ஏதோ ஒரு சூனியக்காரனோ சொல்லிட்டு போன விஷயம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையா வாழ்ந்து காண்பித்து போன ஒரு விஷயம். இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அவங்க எந்த அளவிற்கு இந்த பெருந்தன்மையோட நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருந்தன்மைனா என்ன அப்படின்னு சொன்னா, பிற மனிதர்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை நாம மன்னிக்கணும். இது முதலாவது பண்பாக இருக்குது, இந்த பெருந்தன்மையோட முதல் பண்பு. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது என்ன காரியமாக இருந்தாலும் சரிதான். நம்முடைய சகோதரனுக்கு ஏதோ ஒரு விதத்துல நாமும் அதை தேவைப்பட்டிருப்போம், அவனும் அதை தேவைப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கட்டத்துல நாம அந்த காரியத்தை அவர்களுக்காக வேண்டி விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது பெருந்தன்மையோட இரண்டாவது பண்பு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, யாருக்காவது நாம அநீதம் அளித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களிடத்துல சென்று நாம மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்று பண்புகளையும் உள்ளடக்கியதுதான் பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே கூறி காமிக்கும் பொழுது சூரா ஆல இம்ரானுடைய 133வது வசனமாக கூறி காட்டுகின்றான், சாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வாசகத்தை நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த காரியத்தினாலும் எடுத்து பாருங்க, நிதானத்தை பேண சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையா நடங்க, நிதானமா செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தூதரும் இந்த இடத்துல நீங்கள் விரையுங்கள் என்பதாக கூறி காமிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ நாம ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ இந்த பெருந்தன்மைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பாவங்கள் மொத்தம் 3 வகையா இருக்கு. எப்படிலாம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு நாம செய்யக்கூடிய பாவம் அது ஷிர்க். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடினா அதை மன்னிப்பான். நாம அவனிடத்துல தௌபா கேட்டு நாம திரும்ப அவன் பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிப்பான். அடுத்ததாக இரண்டாவது பாவம் நமக்கு நாமளே செஞ்சு கொள்ளக்கூடிய பாவம். இந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அந்த பாவத்தின் பக்கம் மீளாம இருந்து அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டோம்னா இந்த பாவத்தையும் மன்னிப்பான். ஆனா மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த பாவம் இருக்கு இல்லையா, இது பிற மனிதர்களுக்கு நாம செய்யக்கூடிய அந்த பாவம். பிற மனிதர்களிடத்துல நாம சரியான முறையில நடக்காம அவருடைய மனதை காயப்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நாம அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்காத வரைக்கும், அவர்கள் நம்மளை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அப்போ நாம பிற மனிதர்களை நோகடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில நாவாலையோ நம்முடைய உடலாலையோ ஏதோ ஒரு விதத்துல பிற மனிதர்களை நாம நோகடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு நம்ம அநீதம் அளிச்சிட்டோம் சொன்னா அவரிடத்துல முதல்ல சென்று நாம மன்னிப்பு கேட்கணும். இதுதான் பெருந்தன்மையோட மிகப்பெரிய ஒரு பண்பாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஒரு விதத்துல நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருப்போம். ஏதோ நம்ம பள்ளியுடைய நிர்வாகமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும்,
ஏதோ ஒரு விதத்துல நமக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். அந்த வாக்குவாதம் ஏற்பட்டதுல இருந்து அவர் ரெண்டு மூணு வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் அப்படி பேசாமலே இருப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, எதனால நீங்க இப்படி பேசாம இருக்கீங்க மறந்துருப்பாரு. அது என்னன்னே தெரியாது, எதனால நம்ம பேசாம இருக்கோம் அப்படிங்கிற காரியத்தையே மறந்துருப்பாரு. ஆனா பேசாம இருப்பாரு. அப்போ இதுக்கான இந்த பெருந்தன்மை என்பது நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாக நாம செஞ்ச பாவத்திற்கு, நாம பிற மனிதர்களுக்கு செஞ்ச அந்த அநீதத்திற்கு அவர்களிடத்துல சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தொடர்ச்சியாக கூறும்பொழுது, ஜன்னத்தின் அருதி சமாவாத்தி வல்லருள், வானம் பூமியை நாம் எப்படி விசாலமாக காண்கிறோமோ அதே போல விசாலமான அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்தை நோக்கி நம்ம விரைந்து வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது பொருந்தும். நம்முடைய நண்பனை பார்த்து இந்த மாதிரி கிரவுண்டுக்கு விளையாடுவதற்காக நீ சீக்கிரமா அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு சீக்கிரமான்னு சொன்னோம்னா நமக்கு புரியுது, அது பொருந்துது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுதான் சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்க என்பதாக சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்திற்கு நம்மை நுழைய வைக்கக்கூடிய அந்த காரியத்தின் பக்கம் விரையுங்க என்பதாக அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, அப்போ சொர்க்கத்தின் பக்கம் விரையக்கூடிய காரியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனமாக கூறி காட்டுகின்றான். அல்லதீன யூஃபிகூன ஃபி ஸர்ராஇ வ ضர்ராஇ. இந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். அதாவது செல்வ செழிப்புள்ள நிலையிலும் ஏழ்மையான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றார். இந்த வசனத்திலே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்பமான நிலையில நமக்கு செல்வந்தமான நிலையில நாம செலவு செய்வோம், இது பொருந்தது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்றான், அதாவது உங்களுக்கு துன்பமான நிலையிலும் உங்களிடத்துல ஏழ்மை வந்த போதும் அவங்க என்ன செய்வாங்களாம், செலவு செய்வாங்க என்பதாக சொர்க்கவாசிகளுடைய பண்பை சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, இதற்கு பேர் தான் விட்டு கொடுக்கிறது. அப்போ நாமக்கும் தேவை இருக்கும், அந்த விஷயத்துல பிற மக்களுக்கும் தேவை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நாம விட்டு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இதற்கு ஏராளமான உதாரணங்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாம எடுத்து பார்க்கலாம். மதீனாவாசிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மதீனாவாசிகளுக்கு இன்னொரு பேர் உண்டு, அன்சாரிகள். அன்சாரிகள்னா என்ன அர்த்தம்? உதவி செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். இதனால இந்த பேர் வந்துச்சு அப்படி தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில மக்கத்து வாசிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த முஹாஜிரின்களுக்கு தங்களுடைய வீடுகள்ல பாதிய, தங்களுடைய சொத்துகள்ல பாதியை எழுதி வைக்கிறாங்க. யாருக்கு வரும் இந்த மனசு? நம்முடைய சொத்துல பாதியை எழுதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு நமக்கும் 1/2 அடி 4 இன்ச்சு அந்த காம்பவுண்ட் சுவருக்கு சைடுல கட்டக்கூடிய அந்த சுவருக்கு பிரச்சனை வரும். வெட்டு குத்து கொலை, எவ்வளவு பெரிய பிரச்சனை. எதனால? வெறும் 4 இன்ச்சு இடம். அன்னைக்கு இருந்த சஹாபாக்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு? தன்னுடைய வீடுகள்ல பாதிய, தன்னுடைய பிள்ளைகள்ல பாதிய, தன்னுடைய சொத்துகள்ல பாதிய அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பண்பு! அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பண்பு நம்ம இடத்துல இருக்கணும். அதுலயும் ஒரு அன்சாரி தோழர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சஹாபி வாராரு. வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கடுமையான பசியில இருக்கிறேன், எனக்கு நீங்க உணவு தாங்க என்பதாக கேட்கிறாரு. அப்படி கேட்ட அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, அவங்க நினைச்சிருந்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் அழைத்து இவருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்மாதிரி அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். அவங்க முதல்ல தன்னுடைய வீட்டுக்கு ஒரு மனிதரை அழைத்து, என்னுடைய வீடுகள்ல போய் நீ கேட்டுட்டு வா, உணவு இருக்கான்னு போய் கேட்டுட்டு வர சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வீட்டுல எல்லாம் கேட்கப்படுது. அதற்கு அந்த மனைவிமார்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நபியுடைய வீட்டுல இன்னைக்கு குடிப்பதற்கு தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை என்பதாக சொல்றாங்க. எப்பேற்பட்ட விஷயம்! ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியுடைய வீட்டுல உண்ணுவதற்கு உணவு இல்லை, தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இருக்கிறாரு. அப்படி வந்து இந்த செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய மக்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்கள இந்த மனிதருக்கு இன்றைக்கு உணவளிப்பது யாரு? அப்படி யார் உணவளிக்கிறீங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு ஒரு அன்சாரி தோழர், ஒரு மதீனாவை சார்ந்த ஒருத்தர் எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு போறாங்க. இவரு செல்வந்தவரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவருடைய வீட்டுடைய நிலையை பாருங்க. இவர் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. மனைவி இடத்துல கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய விருந்தாளியை நான் இன்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், இந்த விருந்தாளிக்காக நீ என்ன வச்சிருக்க என்பதாக மனைவி இடத்துல கேட்கிறாரு. அதற்கு அந்த மனைவி சொன்ன பதில பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் சாப்பிடுவதற்கு மட்டும் உணவு இருக்கு என்பதாக அந்த கணவர்கிட்ட சொல்றாரு. பெத்த தாய் இப்படி சொல்லியதும் பெத்த தந்தை சொல்றாரு பாருங்க, நம்முடைய குழந்தைய பசியோட நீ தூங்க வச்சிரு,
நம்முடைய குழந்தைய பசியோட நீ தூங்க வச்சிரு, அந்த அந்த விருந்தன் அந்த சாப்பாடை நாம அந்த விருந்தினருக்கு கொடுத்துருவோம், நாம ரெண்டு ஒரு சாப்பிடுற மாதிரி நடிப்போம், அல்லாஹ் அந்த அப்படி சாப்பிடக்கூடிய அந்த சமயத்துல நீ விளக்க தள்ளி விட்டுரு, நாம சாப்பிடுற மாதிரி நடிப்போம், அந்த விருந்தாளி சாப்பிடட்டும் என்பதாக அந்த நபர் சொல்றாரு. இப்படி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுநாள் இந்த மனிதரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது சொல்றாங்க, அஜபல்லாஹ், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், மின் சனிஐகுமா பி வைஃபிகுமா லைலத, நீங்கள் நைட்டு நீங்க போன இரவு என்ன செய்தீங்க என்பதை கண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆச்சரியப்படுகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கூறாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ முஹாஜிரின்கள் எந்த அளவிற்கு, அன்சாரிகள் எந்த அளவிற்கு இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. மேலும் தொடர்ச்சியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்காக வேண்டி குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் பிற மனிதருக்கு உதவக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதரின் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது கியாமத்து நாள் வரைக்கும் நினைவு கூறும் போதெல்லாம் அவருடைய கபருக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இத்தனை பேர் கேட்கறீங்க, நீங்க எத்தனை பேர் இந்த விஷயத்தை நினைவு கூறுறீங்களோ அத்தனை நன்மையும் அந்த நபருடைய கபருக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பண்பாக இந்த பெருந்தன்மை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தேவை இருந்தாலும் பிற மனிதருக்கு விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது ஆக உயர்ந்த பண்பாக அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் பார்க்கப்படுது. அன்பார்ந்தவர்களே, இவங்க தான் அப்படி இருந்தாங்களா? இவங்களுக்கு காட்டி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களை பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க, ஔஜதன் நாஸ, மக்களிலேயே தாராள மனப்பான்மையோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. இது வெறும் வார்த்தையா சொல்லல, இதற்கு பின்னாடி அருமையான வரலாறு இருக்கு. என்ன அப்படி சொன்னா, ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாராரு. வந்து பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்தை இஸ்லாத்தை முன்வைத்து யார் கேட்டாலும் சரி அதை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. போட்டிருக்க சட்டையா இருந்தாலும் கலட்டி கொடுக்கக்கூடிய பண்புடையவர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு மனிதர் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க உங்க 2 மலைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையை எனக்கு தருவீங்களா என்பதாக கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 மலைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை உண்டு. அந்த மந்தையை கேட்கிறாரு. இப்படி கேட்டதும் 2 மலைகளுக்கும் இருக்கக்கூடிய 2 மலைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்துட்டாங்க. இதற்கு கொடுத்ததின் காரணமாக அந்த மனிதர் என்ன தெரியுமா செய்யறாரு, அவருடைய சமுதாயத்து இடத்துல போறாரு. போய் யா கௌமி அஸ்லமு, நீங்க ஈமான் கொள்ளுங்க, நீங்கள் முஸ்லீமாக மாறுங்க, ஃபஇன்ன முஹம்மத யுஅதா அதா அலா யக்ஷல் ஃபாக, அதாவது வறுமையை அஞ்சாமல் அவர் உங்களுக்கு தான தர்மங்களை செய்கிறார் என்பதாக அவர் அந்த ஒரு சமுதாயத்துல போய் சொல்லி நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க என்பதாக சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நாம ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வெகுமதி நமக்கு தெரியாது. அதனுடைய வெகுமதி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்த, அதனுடைய வெகுமதி என்ன? ஒரு சமுதாயமே இஸ்லாத்தின் பக்கம் வருது. அப்போ நாம விட்டு கொடுக்கக்கூடிய பண்போடு இருக்க வேண்டும். இதுதான் பெருந்தன்மை. இது இல்லை அப்படின்னு சொன்னா இதற்கு மாறாக ஒரு பண்பு நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்காது. அது என்ன அப்படின்னு சொன்னா ஆணவம், ஈகோ என்று சொல்லுவாங்க. இந்த ஈகோ நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு இருக்காது. இந்த பெருந்தன்மை என்பது நம்மள்ட்ட இருக்காது. எதனால அப்படின்னு சொன்னா இந்த ஈகோ, இந்த ஆணவம் என்பது சைத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பண்பு. இந்த பண்பு நமக்கு வருது அப்படின்னு சொன்னா நாம அதனையே முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நான் அப்படி கிடையாது என்பதாக நினைச்சுக்கிட்டு நாம அந்த மனிதர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு தேவை இருந்த போதும் அவர்கள் கொடுப்பார்கள் என்று கூறிவிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்துல கூறும் பொழுது யார் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அப்போ நம்ம கஞ்சத்தனத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாம கஞ்சத்தனத்துல இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த ஈகோ நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பெருந்தன்மை என்பது நம்ம இடத்துல வராது. இந்த பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிறத அடையாளம் கஞ்சத்தனம் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அன்பார்ந்தவர்களே, மற்றொரு சஹாபி, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா ஒரு ஏழ்மையானவர், ஏழை. இவர் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பேர்த்த மரம் அவருடைய வீட்டுல இருக்குது. அவர் செல்வந்தர். அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பேர்த்த மரம் இவருடைய இந்த ஏழை சஹாபியுடைய வீட்டு வரைக்கும் நீண்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் வந்து இந்த ஏழையுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவாராம். வந்து அந்த பேர்த்த மரத்துல பழங்களை பறித்துட்டு போவாராம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த ஏழை சஹாபியுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம்
அந்த பணக்கார சஹாபியுடைய அந்த பறிக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து பயப்படுவாங்க. இந்த விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த ஏழை சஹாபி போய் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய வீட்டு அருகாமையில ஒரு பேர்த்த மரம் இருக்கு, அது என்னுடைய வீட்டு வரைக்கும் இருக்குன்றதா இந்த நிகழ்வு எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய குழந்தைகள் அதன் காரணமாக பயப்படுறாங்க என்பதாக சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை அழைக்கிறாங்க. அந்த பேர்த்த மரத்துக்கு சொந்தக்காரரை அழைத்து, நீங்க அந்த மரத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அந்த ஏழை சஹாபிட்ட கொடுத்துருங்க என்பதாக சொல்றாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்க முடியாது என்பதாக சொல்றாரு. உடனே திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதற்கு சொர்க்கத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கு, சொர்க்கத்துல உங்களுக்கு மரங்கள் கிடைக்கும், அதனால நீங்க கொடுத்துருங்க என்பதாக சொல்றாங்க. திரும்பி அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்க மாட்டேன் யாரோ சொல்லலாம் சொல்றாங்க. அதனால இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி அபி தஹ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வாராரு. வந்து அந்த ஒரு பேர்த்த மரத்திற்கு சொந்தக்கார அந்த மனிதரை பார்த்து, என்னுடைய தோட்டத்தை நான் உங்களுடைய பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன், இந்த மரத்தை எனக்கு தந்துருங்க என்பதாக சொல்லி கேட்கிறாங்க. இப்படி சொன்ன உடனேயே அந்த மனிதர் ஒத்துக்கொண்டாரு. ஏன் அப்படி சொன்னா, அபி தஹ்தஹ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதருடைய இந்த சஹாபியுடைய தோட்டம் என்பது அந்த மதீனாலேயே மிகப்பெரிய தோட்டம். அதனால அந்த மனிதர் உடனே ஒப்புக்கொண்டாரு. இப்படி ஒப்புக்கொண்ட உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த அபி தஹ்தஹ் வாராரு. வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மரம் இப்ப ஏங்குள்ளது, நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்றாரு. சொன்ன உடனே மீண்டும் அந்த மனிதர் சொல்றாரு, இப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரம் எனக்கு கிடைக்குமா என்பதாக கேட்கிறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கம்மின் ஏஜக்கின் முதல்லன் அபி தஹ்தஹின் ஃபில் ஜன்னா. அபி தஹ்தஹுக்கு சொர்க்கத்தில் கொத்து கொத்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரத்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த மரத்தை குறித்து தப்சீர் அறிஞர்கள் விளக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளையும் கடப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதாக சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு இலைய நாம கடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதாக சொல்றாங்க. இது எதன் காரணமாக கிடைச்சிச்சு? சாதாரணமான விஷயமா இது? அவங்க விட்டு கொடுத்தாங்க, தங்களுடைய மொத்த சொத்தையும் விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்துட்டு பின்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. அவங்க தங்களுடைய வீடுகளுக்கு போறாங்க. அபி தஹ்தஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தன்னுடைய வீட்டுக்கு போய் மனைவியும் மக்களையும் கூப்பிடுறாங்க, இல்லவா, இது நம்முடைய வீடு கிடையாது, நான் இந்த வீட அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன் என்பதாக சொல்றாங்க. அந்த மனைவி எப்படி இருக்காங்க பாருங்க, வாங்க அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டீங்களா, அப்படியே சம்மதிச்சுட்டு வர எந்த வித மறுப்பும் தெரிவிக்கிற. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கு நம்ம இடத்துல இந்த கஞ்சத்தனம் என்பது எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது? நாம் எந்த அளவிற்கு கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முஜாதாலாவிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். அதாவது நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயம் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கணும் என்பதாக நம்ம பார்த்தோம். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல கூறக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய மஜ்லிஸ்ல நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையில யாராவது ஒரு மனிதர் வந்து உங்களிடத்துல இடம் கேட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவருக்கு கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய அந்த அவையை விசாலப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதனால இப்படி திருமறையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த சாதாரணமான ஒரு மஜ்லிஸ்ல இடம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டாலே அனைத்து விஷயமுமே உள்ள அடங்கிடும். அப்போ நாம மஜ்லிஸ்ல இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, இந்த மஜ்லிஸ்ல மட்டும் இல்ல, எந்த இடத்துல எந்த மனிதர் வந்து நம்ம இடத்துல ஒரு விஷயத்தை விட்டு கேட்டாலும் நாம அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை எடுத்து பாருங்க. பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு வயதானவங்களையோ பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் எந்திரிச்சு இடம் கொடுக்கும். இப்ப இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களும் சரி சிறுவர்களும் சரி இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வீட்டுக்காரங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைப்பாங்க. அப்ப அந்த இறக்கம் எங்க போனுச்சு? இப்படி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எங்க போனுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சைத்தான் செய்யற அந்த செயல் நம்ம இடத்துல கஞ்சத்தனத்தை வர வச்சுட்டான். சாதாரணமா ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல கூட நம்ம கஞ்சப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில நம்முடைய விசாரணையை கடுமையாக்கிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பத்தி அவருடைய திருமறையில சொல்லும் போது, வஹாசிபஹும் ஹிசாப யஸீரா, உங்களுடைய கேள்வி கணக்கு உங்களுக்கு இலகுவா ஆகணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்றாங்க. ஒரு 3 விஷயத்தை கத்து தராங்க. என்னடா அப்படின்னு சொன்னா, துஅதி மன் ஹரமக், உனக்கு யாரு தடுத்து வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு நீ கொடுத்து வாழ என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுதான் பெருந்தன்மை. என்னது? துஅதி மன் ஹரமக், நமக்கு யாரு தடுத்தாங்களோ, நமக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் வரக்கூடியதா இருக்கும், ஏதாவது ஒரு வகையில துட்டு வரக்கூடியதா இருக்கும், இடம் வரக்கூடியதா இருக்கும், இல்ல நாம ஏதாவது ஒரு இடம் முடிக்க போயிருப்போம், அவர் முடிச்சுடுவார் அந்த இடத்த, நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் தடுத்திருப்பார். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா விட்டுற மாட்டான். இதே நிலையை அப்படி மாத்தி தருவான். நம்ம கையில அவருடைய கையில நாம இருக்கோம். இப்போ நம்ம அவருடைய கையில இருக்கோம்னா அவர் நம்மளுடைய கையில வருவாரு.
அப்படிப்பட்ட அந்த சமயத்துல நாம என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல நாம அவரை பழி வாங்கிடக்கூடாது. மேலும் கொடுக்கக்கூடிய மனிதராக இருக்கணும் என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க இரண்டாவது விஷயமாக, உங்களோடு உறவை யார் முறித்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு நீங்க சேர்ந்து வாங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் ஏராளமான மனிதர்கள் சண்டை. எதனால சண்டை போட்டாங்கன்னே தெரியாது. ஆனா சண்டை, தாய் தந்தையை பார்க்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தாயை விட்டுருவாங்க. எதனால இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு பண்பு நம்ம இடத்துல வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சைத்தான் செய்த பல செயல்கள்ல நாம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களும் இதுக்கு ஒரு காரணமா இருக்குது. நம்முடைய உள்ளத்தை இந்த விஷயங்கள்லாம் கடுமையாக்கி இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இது இயல்புல சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இது நம்ம இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம தாயை பார்க்கணும் அப்படின்னு சின்ன பிள்ளைல இருந்து வளர்றோம். ஆனா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம ஒரு குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய தாயை நம்ம விட்டுருக்கோம். இதன் காரணமாக நம்முடைய தாய் நமக்கு எதுவும் செய்யல. நம்முடைய சகோதரனுக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த சண்டையின் காரணமாக நாம என்ன செய்யணும், நம்முடைய சொந்த தாயை உறவை பேணாம விட்டுருவோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் இடத்துல நாம ரொம்ப மென்மையான முறையில நடந்து கொள்ளணும். அவங்களுடைய உறவு தான் முதலாவது உறவு. அவங்க இடத்துல நாம சரியான முறையில் நடக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோவப்படக்கூடியவனா இருக்கிறான். இது மட்டும் இல்லாம நம்முடைய ஏனைய உறவுகளிடத்திலையும் நாம அவங்க நம்மளை துண்டித்து வாழ்ந்தாலும் அவங்க இடத்துல நம்ம சேர்ந்து வாழக்கூடியவரா இருக்கணும். நம்ம என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் சரி, நாமளா போய் அவங்க இடத்துல சலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களுடைய மனது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது விஷயம், நமக்கு அநியாயம் செய்தவன நம்ம மன்னிக்கணும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூன்றாவது விஷயமாக சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நமக்கு யார் என்ன அநீதி செஞ்சிருந்தாலும் நாம மன்னிக்கக்கூடியவர்களா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ வ அஜ்ரஹா அலல்லாஹ், யார் தனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னிக்கிறாங்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. இதற்கான கூலி நிர்ணயம் செய்யப்படல, நான் அல்லாஹ் தருகிறேன் என்பதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டான். பார்ந்தவர்களே, நமக்கு யார் அநீதம் அளித்தாலும் அது இந்த உலகத்தில் உள்ள காரியம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு இந்த உலகத்துடைய விஷயம் தான், அதை மன்னிச்சிருவோம் சொல்லி மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த கூலியை நாளைக்கு மறுமையில நமக்கு தருவான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறையில சூரா ஆல இம்ரானுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், வல் காலிமீன வல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள், மேலும் மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். பாருங்களே, நாம சாதாரணமா ஒரு மனிதரை மன்னிக்க மாட்டோம். எப்ப நம்ம இந்த கோபத்தை அடக்க முடியும்? நமக்கு கோபம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த கோபத்தை அடக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைஸ ஷதீது பிகுவா, ஒரு திடமான மனிதர் கோபப்படுவார் தெரியுமா சடனா, அது வீரம் கிடையாது. மாறாக வீரம்னா என்ன தெரியுமா, அவருக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கு தெரியுமா, அவர் தான் வீரமானவர் என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில ஒரு வசனத்துல கூறி காமிக்கின்றான், உங்களுடைய தாய் இடத்துல உஃப், அதாவது சீ என்ற வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்துறாதீங்க என்பதாக கூறி காமிக்கின்றான். நம்முடைய தாய் இடத்துல நம்ம அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவோமா? மேலும் ஈமான் கொண்டிருக்கோம், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. நம்ம பயன்படுத்துவோமா? நமக்கு எப்போ கோபம் வருதோ அப்பதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கோபத்தை அடக்குங்கள் என்பதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். எப்போ நமக்கு கோபம் வருதோ அப்ப அந்த கோபத்தை அடக்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்முடைய தாய் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்வாங்க, அப்போ நம்ம சீன் சொல்லக்கூடிய அந்த நேரம் வரும். அப்போ நாம அந்த சீன் சொல்லாம நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அவரிடத்துல மென்மையான சொற்களை சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளை கோபப்படுத்தக்கூடிய மனிதர்கள் ஏதாவது கோபப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களிடத்துல மென்மையான முறையில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்களை மன்னித்து விடக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். இதற்கும் ஏராளமான சான்றுகள் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கிய சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டாங்கன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை மக்களுக்கு மத்தியில பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் எந்திரிச்சு, நீங்க நீதமான முறையில நடக்கல என்பதாக சொல்றாரு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாதிரி நீதமான முறையில ஆட்சியாளர்கள் யாருமே கிடையாது என்று சொல்ற அளவுக்கு நீதமா இருந்ததாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை பார்த்து நீ நீதமா நடக்கல என்பதாக சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அதிகமான கோபம் வருது. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஏனைய சஹாபாக்கள் சொல்றாங்க, வல் காலிமீனல் வகைல், அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள் என்பதாக சொன்ன உடனேயே இந்த வசனத்துக்கு அப்படியே கட்டுப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோபத்தை அப்படியே அடக்கி கொள்றாங்க. மேலும் ஒரு ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்பதாக சொல்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மனிதரை மன்னித்து விடுறாங்க. மேலும் அந்த மனிதருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க வேண்டும் என்பதாக, மேலும் அதிகமான சோதனைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான் என்பது அவருடைய வாழ்க்கை நீளமாக ஆனது, அவருக்கு ஏராளமான சோதனை கடமையானது என்பதையும் நம்மால பார்க்க முடியுது.
அன்பார்ந்தவர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. மேலும் நமக்கு கோபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். மேலும் ஒரு தாபியுடைய சம்பவம், அந்த தாபி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா அடிமையாக ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவங்க தனக்கு விருந்தாளியா வரக்கூடிய அந்த விருந்தினருக்காக வேண்டி உணவை தயார் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த உணவை அந்த அடிமை தட்டி விட்டுருவாங்க. இப்படி தட்டி விட்ட உடனேயே அந்த எஜமானுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா அவங்களை அடிப்பதற்காக வேண்டி போவார். அப்போ அந்த அடிமை இந்த வசனத்தை அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள் என்பதாக சொன்ன உடனே அவங்க அப்படியே அமைந்த அந்த வசனத்துக்கு கட்டுப்படுவாங்க. மேலும் மேலும் மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று சொன்ன உடனே அந்த அடிமையை உரிமையை விட்டுருவாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ எப்பேற்பட்ட பண்புடையவர்களாக நமக்கு முந்தி சென்றவர்கள் இருந்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள்ட்ட இந்த பண்பு இருக்கு, ஆனா எல்லார்ட்டையும் இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா இப்போ சமீபமா சவுதியில நடந்த ஒரு சம்பவம், ஒரு மனிதரை ஒருத்தர் தற்செயலா ஒரு ஆக்சிடென்ட்ல கொன்றுவாரு. அப்படி கொன்றதன் காரணமாக 15 மணி நேரமோ என்னமோதான் அவருடைய தூக்கு தண்டனை, அவருடைய மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த மனிதர் வாராரு. யாருக்கு தண்டனை யாருக்கு கொடுக்கணுமோ அவருடைய வீட்டுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிச்சுட்டேன், உங்களை நான் மன்னிச்சுட்டேன் என்று சொன்ன உடனே அந்த குடும்பம் ஃபுல்லா சேர்ந்து அவருடைய காலில் விழுறாங்க. அன்பார்ந்தவர்களே, இது சிரிக்கத்தான ஒரு செயல் தான், ஆனா எந்த அளவிற்கு இந்த மனப்பான்மை என்பது அவருக்கு இருந்திருக்கு. அப்போ அவர் எதிரியுடைய வீட்டார்கள் நம்முடைய மகனை கொன்றவராக இருந்தாலும் சரி, நாம அவங்களை மன்னித்து விடுவோம், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி தருவான் என்ற எண்ணத்துல போனாங்க தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய செயல். அன்பார்ந்தவர்களே, நாம விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடையும், மேலும் பிற மக்கள் பாவங்கள் செய்தாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது அநியாயம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை மன்னிக்கக்கூடிய மக்களாகவும், நாம ஏதாவது பிறருக்கு அநியாயம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் என்று பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையிலே நாம் இந்த பெருந்தன்மை என்பது என்ன, இந்த பெருந்தன்மை என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுக்கு அநீதமளித்த பலரையும் மன்னித்து விட்டுருக்காங்க. அதுல ஆக உயர்ந்த 2 சம்பவங்களை மட்டும் ரொம்ப சுருக்கமாக நினைவு கூர்ந்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்யுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைஷிகளை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். அங்க இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்த அனைத்து மக்களையும் அதிகமாக கொடுமை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பத்தக மக்கா பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயத்துல அந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சா அவங்களை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, லா தஸ்ரிபா அலைக்கும் யௌம், இந்த நாள் உங்கள் மீது எந்தவித குற்றமும் கிடையாது. இது ஹபு ஃபஅன்தும் தகாஹு, அதாவது நீங்க அனைவருமே விடுதலை பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு மன்னிக்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க, இந்த அளவுக்கு மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம இப்ப உணரணும் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமியர்களை கொடுமை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இப்படி மன்னிக்கக்கூடிய பண்பு நமக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, அப்போ வரக்கூடிய காலத்துல நம்ம அதிகமா பிற மக்கள் செய்யற பாவத்தை மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு செல்றாங்க. அப்படி சென்று அந்த சமயத்துல அவங்களை எல்லாரும் கல்லால அடிக்கிறாங்க. அப்படிதானே? அப்படி அடித்த அத்தனை நபர்களையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்குறான். மலக்குல் ஜிபால், மலைகளுடைய மலக்குகள் வராங்க, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே 2 மலையை கொண்டு ரசிக்கிறட்டா என்பதாக கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவங்களுடைய சந்ததியில இருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நபர்கள் வரலாம் என்பதாக சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, நமக்கு அநியாயம் செய்தாலும் அவங்களுக்கு நன்மை நாடக்கூடிய மக்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக காட்டி தராங்க. எனவே நமக்கு அநீதமளித்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியை கொடுக்கட்டும் என்பதாக கூறி என்னுடைய இந்த 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ يأمركم بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله أكبر والله يعلم ما تصنعون.